வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. விதைச்சோன்னு பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை ஒவ்வொருத்தருடைய. அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 23ஆம் தேதி. இது இந்தியாவின் மிக பெருமை மிகு நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாளாகும். தட் மீன்ஸ் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அல்லது இந்தியன்ஸ் ஃபார்மர்ஸ் டே, அதாவது தேசிய உழவர் தினம் அல்லது தேசிய விவசாயி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஹிந்தியில் சொன்னால் இந்த தேசிய விவசாயிகள் தினத்தை ராஷ்ட்ரிய கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேஷ் ஆகிய இந்தியாவின் விவசாய மாநிலங்களில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது இந்த டிசம்பர் 23. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் பிறந்த தினம்தான் டிசம்பர் 23. இது எதற்காக நினைவு கூறுகிறோம் என்று எனில், விவசாயிகள் மற்றும் உணவு பாதுகாப்பை நினைவு கூறுவதுதான். இந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் வந்து விவசாயிகளுடைய, அதாவது நாட்டுக்கு அவர் அளிக்கக்கூடிய பங்களிப்பை கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலகின் பிற பகுதிகளில் கூட விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் அக்டோபர் 12ஆம் தேதியும், கானாவில் டிசம்பர் முதல் வெள்ளிக்கிழமையில் விவசாய தினம் கொண்டாடப்படுகிறாங்க. சாம்பியாவில் ஆகஸ்ட் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்படுது. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 2019 தான் முதல் டிசம்பர் 18 அன்னைக்கு விவசாய தினத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் உலக அளவில் எப்படி கொண்டாடப்படுறாங்கிறத பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இந்தியாவில் வந்து இன்றைய தான் 23. அது எதற்காக எப்படிங்கிற வரலாறுலாம் பார்ப்போம். இன்று நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களையோ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு வந்து இது தவிர்க்க முடியாத நாள். மனித இனம் விவசாயிகளை பாராட்டக்கூடிய, அதாவது பெருமை மிகு நினைவுகூறுதலுக்குரிய நாள். விவசாயி இல்லையே நாம் இல்லை. ஸோ அந்த தினத்தின் வரலாறை தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிராமங்களில் மற்றும் விவசாய உபரிகளின் நாடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. பொதுவாக கிட்டத்தட்ட 50% மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தை நம்பியிருக்காங்க. இது இந்தியாவில் 50% ஆஃப் பீப்புள். மற்றும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களில் பெரும்பாலானோர் விவசாயியாக தான் இருக்காங்க. அதாவது 2001ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் 10வது அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிச்சு. 10வது கவர்மெண்ட், 10th கவர்மெண்ட். அதில் சவுத் சரண் சிங்கின் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் அந்த விவசாயத்துறையில் விவசாயிகளின் நலனுக்கும் அவருடைய வல்வாழ்வுக்கும் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கிற வகையில் தான் அவருடைய பிறந்த நாளை, எப்படி நாம் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோமோ, அதே போல் அவருடைய பங்களிப்பு இருக்கு இல்லைங்களா விவசாயத்துறைக்கு, அவர் அமைச்சராக இருந்த பொழுது. அதனால் அந்த அவருடைய பிறந்த நாளை தான் கிசான் திவாஸ் என்று கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. அப்போ அது மீன்ஸ் 2001 டிசம்பர் 23 வந்து தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். பொதுவாக விவசாயிகளின் பங்கு, அவருடைய ரோல் மற்றும் அந்த ரோல் இன் எக்கனாமி, அவர்கள் இந்திய பொருளாதாரத்தில் அவருடைய பங்களிப்பு குறித்து மக்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் இயக்கங்களை ஏற்பாடு செய்வதன் மூலமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆக்சுவலி ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்த விவசாய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பொருள் இருக்கும், தீம் ஆஃப் த டே. பட் இன்னும் நமக்கு இந்த 2025க்கானது வரலை. இது இந்த முக்கியத்துவங்கிறத விட இது இந்த விவசாயிகளுடைய சமூகம் மற்றும் பொருளாதார நல்வாழ்வை உறுதி செய்வதற்காகவும் ஒரு மக்களிடையே விவசாயம் எவ்வளவு தூரத்துக்கு மிகச்சிறந்ததுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும்
இந்த ராஷ்டிரிய கிசான் திவாஸ் என்ற தேசிய தினம் அனுசரிக்கப்படுது. விவசாயிகளில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் அவர்களோட ரெஜுவினேட் பண்ணுறதுக்கும் அவர்களை புதுப்பிச்சுக்கணும், விவசாய அறிவை அவங்க வளர்த்துக்கணும். அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அஸ் வெல் அஸ் ரெஜுவினேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அதாவது என்ன சொல்கிறது, அந்த துறையை குறித்த புரிதல் இதெல்லாம் இந்த நாளில் அவங்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிறது தான் இந்த நாளுடைய சிறப்பு. அதற்கு முன்னாடி இந்த சௌத்ரி சிறன் சங்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த தேசிய விவசாய தினத்தில் அவருடைய சிறப்பை குறிச்சிட்டு அது போன வருஷம் ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு தீமு. அதை பார்த்துட்டு இதனுடைய சரண் சிங்கோட வரலாறை கொஞ்சம் பார்ப்போம். தேசிய விவசாயிகள் தினம் நாட்டின் வளர்ச்சி, பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இந்த டிசம்பர் 23. இதில் இந்திய விவசாயிகள் உணவை வழங்கும் தெய்வீக பணியை மேற்கொள்ளுவதால் அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? உணவளிப்பவர்னு தமிழில் அன்னதாதா என்று மரியாதை பெயரால் அழைக்கப்படுகின்றார் ஹிந்தியில். வயல்வெளியில் இருந்து நாட்டின் உணவு தட்டுக்கு வரை இடைவிடாது உழைக்கும் விவசாயிகளின் பங்களிப்பு இந்தியாவின் முதுகெலும்பு என்று கருதப்படுகிறது. இந்த நாள் டிசம்பர் 23 விவசாயிகளின் உழைப்பை பாராட்டுவதுடன் மட்டுமில்லாமல் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நினைவூட்டும் நாளாக அமைகிறது. குறைந்த விலை, காலநிலை மாற்றம், நீர் தட்டுப்பாடு, இயற்கை பேரிடர்கள், டிசாஸ்டர்மெண்ட், உற்பத்தி செலவுகள் உயர்வு போன்ற பிரச்சனைகள் குறித்து சமூகம் கவனம் ஈர்க்கப்படுகிறது. அதே சமயம் நிலைத்த விவசாயம், புதுமையான தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் விவசாயம், நவீன இயந்திரங்கள், உயர் விளைச்சல் விதைகள் போன்றவற்றை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியத்தையும் இந்த நாள் டிசம்பர் 23 வலியுறுத்துகிறது. கடந்த ஆண்டு இந்திய அரசு எம்பவரிங் அன்னதாதாஸ் ஃபார் எ ப்ராஸ்பரஸ் நேஷன், அதாவது தமிழில் சொன்னால் செழிப்பான தேசத்திற்கான அன்னதாதாக்களை வலுப்படுத்துதல். அன்னதாதானா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு அளிப்பவர். இப்போ அப்படி அந்த இது மாதிரி எம்பவரிங் அன்னதாதாஸ் ஃபார் எ ப்ராஸ்பரஸ் நேஷன் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோடு தான் கிசான் திவாசத்தை கடந்த ஆண்டு அனுசரித்தது. இதன் மூலம் அதனுடைய கருப்பொருள் மூலமாக என்ன அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா, விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தணும், சந்தை வசதிகளை மேம்படுத்தணும், குறைந்த வட்டியில் கடன் வசதி கொடுக்கணும், பயிர் காப்பீடு போன்றவற்றை அரசு திட்டங்கள் மூலம் குறித்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். என்னென்ன பயிர் காப்பீடு திட்டங்கள் இருக்கின்றது என்பதை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு மூலமாக அது தெரியப்படுத்துவது. 2025 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வமாக கருப்பொருள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் விவசாயிகளின் நலன் மையமாகவே, வெல்ஃபேர் ஆஃப் த ஃபார்மர்ஸ், இந்த ஆண்டும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று விவசாயிகளால் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய விவசாயிகள் தினம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு, விவசாய சங்கங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடும் ஒரு மேடையாகவும் செயல்படுகிறது. விவசாயிகளின் உரிமைகள், நியாயமான விலை நிர்ணயம், கிராமப்புற வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பொதுமக்கள் சிந்திக்கச் செய்யும் நாளாக இது திகழ்கிறது. மொத்தத்தில் கிசான் திவாஸ் என்பது விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் நாளாக மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் உறுதியை மீண்டும் உறுதி செய்யும் நாளாகவும் இந்த டிசம்பர் 23 அமைந்துள்ளது. இந்த விவசாய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இந்நன்னாளில் நாம் கரண் சிங் பற்றி சிறிய புரிதலை கொள்ள வேண்டும். அவர் குறித்த வரலாறை இப்போது காண்போம். ஸ்ரீ சௌத்ரி கரண் சிங் 1902 ஆண்டு உத்தரப்பிரதேசின் மீரட் மாவட்டத்தில் உள்ள நூர்பூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவர் இந்தியாவின் 5வது பிரதமராக 1979 ஆண்டு ஜூலை 28 முதல் 1980 ஜனவரி 14 வரை பிரதமராக பணியாற்றினார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் கிராமப்புற மற்றும் விவசாய மேம்பாட்டின் ஆதரவாளராக இருந்தார். இந்தியாவின் திட்டமிடலின் மையத்தில் விவசாயத்தை வைத்திருக்க அவர் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டார். அவருடைய முக்கிய பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1939 ஆண்டில் கடன் மீட்பு மசோதாவை உருவாக்கி இறுதி செய்வது அவரது தலைமையின் கீழ் செய்யப்பட்டது. இந்த மசோதாவின் நோக்கம் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பவர்களிலிருந்து நிவாரணம் வழங்குவதாகவும், உத்தரப்பிரதேசின் நில சீர்திருத்தங்களின் முக்கிய சிற்பியாக அவர் இருந்தார். கிராமப்புற கடனாளிகளுக்கு பெரும் நிவாரணம் அளித்த துறை மீட்பு மசோதா, அதாவது 1939 உருவாக்கி அதை இறுதி செய்வதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். முதலமைச்சராக
மாநிலம் முழுவதும் நில உடைமைகள் மீதான உச்ச வரம்பை குறைத்து அதை ஒரே மாதிரியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட நில உடைமை சட்டம் 1960 கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். 1952ஆம் ஆண்டு வேளாண் அமைச்சராக பணியாற்ற போது ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்காக உத்தரப்பிரதேச ஒழிப்பதற்காக அவர் அந்த முயற்சியில் தலைமை தாங்கினார். அரசியல் சாராத லாப நோக்கமற்ற அமைப்பான கிசான் அறக்கட்டளையை டிசம்பர் 23, 1978 அன்று அவர் நிறுவினார். இந்தியாவின் கிராமப்புற மக்களுக்கு அநீதிக்கு எதிராக கல்வி கற்பிப்பதும் அவர்களிடையே ஒற்றுமை வளர்ப்பதும் இந்த அறக்கட்டளையின் நோக்கமாகும். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கையின் நம்பிக்கை கொண்டவர். தனது ஓய்வு நேரத்தின் பெரும் பகுதியை வாசிப்பதிலும் எழுதுவதிலும் செலவிட்டார். சரண் சிங் தனது வாழ்நாளில் ஏராளமான புத்தகங்கள் மற்றும் சிறு புத்தகங்களை வெளியிட்டார். அவரது நன்கு அறியப்பட்ட படைப்புகள் கூட்டுறவு விவசாயம், எக்ஸ்ரே, இந்தியாவின் வறுமை மற்றும் அதன் தீர்வு மற்றும் ஜமீன்தாரியை ஒழித்தல், இந்த 3 புத்தகங்களும் மிக பெரும் புகழ்பெற்றன. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு பதவிகளில் ஸ்ரீ சரண் சிங் பணியாற்றியிருந்தாலும் நிர்வாகத்தில் திறமையின்மை, உறவினர்களுக்கு சலுகையளித்தல் மற்றும் ஊழல் ஆகியவற்றை பொறுத்து கொள்ளாத ஒரு கடினமான பணியாளராக நற்பெயரை பெற்றார். திறமையான நாடாளுமன்றவாதி மற்றும் நடைமுறை வசதியான ஸ்ரீ சரண் சிங் தனது சொற்பொழிவு மற்றும் உறுதியான துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர். ஆக இந்த டிசம்பர் 23ஆம் தேதியை விவசாயிகளின் அர்ப்பணிப்பை நாம் கௌரவிக்கும் விதமாகவும் மிஸ்டர் சரண் சிங்கினுடைய அர்ப்பணிப்பை நினைவுகூறுமாக